ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். சிக்கன் கொத்து பரோட்டா எப்படி போகுது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 4 கத்து கருவேப்பிலை எதுக்குன்னா நம்ம கருவேப்பிலை எல்லாத்துக்கும் நல்லது தான், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயமும் தக்காளியும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. ஆயில் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அந்த பச்சை வடை வராமல் அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான சால்ட்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள் என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். வாங்க. சால்ட்டு போட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலா பார்க்கலாம். வாங்க. என்னென்ன மசாலானா சில்லி பவுட்ரு, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, பெப்பர், மஞ்சத்தூள். இதை தூக்கி நம்ம அதில் வதக்கின இதில் வந்து போட போகிறோம். போட்டுட்டு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா வடைலாம் போன பிறகு நம்ம ஒரு முட்டையை எடுத்து அதில் போட்டுங்க. முட்டையை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்க. ஏன்னா முட்டையை வந்து ஸ்மெல்லு வந்து கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருந்ததுன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும். அதனால வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச சிக்கன் வந்து பாயில் பண்ண சிக்கன் அதை தூக்கி அதில் போட்டுருங்க. என்னடா இவன் அதை தூக்கி இதை போடு, இதை தூக்கி அதை போடுங்கிறான், தப்பாக வச்சுக்காதீங்க. எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறதால எனக்கு அப்படி தெரியுது. போக போக லாங்குவேஜ் மாறிடும். அப்போ பார்த்துக்கலாம். அப்போது நம்ம சிக்கன் எடுத்து போட்ட பிறகு அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம்ல புரோட்டா, எனக்கு பிச்சு வச்சுருந்தோம். அந்த பிச்சு வச்ச புரோட்டா வந்து அது மேலே போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம குருமா வந்து அது மேலே ஊற்றிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா எல்லா சைடும் நம்ம வந்து அது எப்படி புரோட்டா நல்லா ஊறணும் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இடம் இல்லாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்த வேண்டியதுதான். இது எப்படிப்பா நீங்கள் கல் வச்சுருக்கீங்க, நீங்கள் கொத்துறீங்க, வீட்டில் பார்க்குறவங்க வந்து நீங்கள் இது தோணும், நீங்கள் கல் வச்சுருக்கீங்க நீங்கள் கொத்துவீங்க, நாங்கள் வீட்டில் இது எப்படிப்பா ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டா வந்து நீங்கள் நைஸாக சின்ன சாப்பிங் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. நம்ம மசாலாலாம் ஒன்று தான். இது புரோட்டா கொத்த வேண்டியது நீங்கள் வீட்டில் பார்க்குற மாரி இருந்தீங்கன்னா சாப்பிங் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா கொத்திய பிறகு நல்லா நைஸாக கொத்தின பிறகு அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கொத்து போட்டால் ரெடி ஆகிட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுங்க. ஓகே, பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.